அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து 6 அமெரிக்கர்களை விடுதலை செய்த குவைத் அரசு. அடுத்து ஃபோனை தொட்ட நீ கெட்ட தஹர் ஏரியாவில் நிகழ்ந்த முக்கிய சம்பவம். அடுத்து அல்முத்லா பாலைவனத்தில் நடந்த சோக சம்பவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் ஈத் உல் ஃபித்ர் அதாவது ரமலான் பண்டிகை விடுமுறை தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்களின் தலைமையின் கீழ் நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் அரசு நிறுவனங்கள், பொது அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு ஈத் உல் ஃபித்ர் ரமலான் பண்டிகை முன்னிட்டு 3 நாள் விடுமுறை அளிக்க கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது மார்ச் 30ஆம் தேதி ரமலான் பண்டிகை அறிவிக்கப்பட்டால் 3 நாட்கள் தொடர் விடுமுறை. இதுவே மார்ச் 31ஆம் தேதி அதாவது 30 நோன்பு பூர்த்தி அடைந்த பிறகு ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டால் 5 நாட்கள் தொடர் விடுமுறை என அமைச்சர் குழு தீர்மானித்துள்ளது. அடுத்த தகவல், போதைப்பொருள் குற்றச்சாட்டில் குவைத் சிறையில் அடைக்கப்பட்ட 6 அமெரிக்கர்களை குவைத் விடுதலை செய்துள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற குற்ற வழக்குகள் கைது செய்யப்பட்டால் ஒன்று வாழ்நாள் சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது மரண தண்டனை கிடைக்கும். ஆனால் இந்த 6 அமெரிக்கர்கள் விடுதலையான விஷயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தலையிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் குவைத்தும் மிகவும் நெருக்கமான நட்பு நாடு. 1901ஆம் ஆண்டு ஈராக் படைகளை குவைத்திலிருந்து அகற்ற அமெரிக்கா தான் முதன்மை நாடாக குவைத்திற்கு உதவியது. குவைத்தில் உள்ள கேம்ப் அரிஃப் ஜான் மற்றும் அலி அல் சலாம் ராணுவ விமான தளத்தில் சுமார் 13,500 அமெரிக்க துருப்புகளை குவைத்தின் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா நிறுத்தியது. அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அமெரிக்கா தான் குவைத்திற்கு உதவியது. இதனையெல்லாம் கவனத்தில் வைத்துதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன உடனே 6 அமெரிக்கர்களை குவைத் விடுதலை செய்துள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல குவைத் மட்டும் கிடையாதுங்க. சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், பஹ்ரைன் போன்ற அரபு நாடுகளில் குறிப்பாக புனித மாதமான ரமலான் மாதத்தில் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் கடந்த 2 நாட்களாக கிரிகியான் கொண்டாட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அதுபோல நேற்றும் இன்றும் அதிகமான குவைத்தி சிறுவர்கள் வீடு வீடாக சென்று பாட்டு பாடி தங்களது கிரிகியான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த கிரிகியான் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா குவைத்தின் பாரம்பரிய கொண்டாட்டமாகும். இந்த கிரிகியான் போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்து குவைத்தி சிறுவர்களுக்கு இனிப்பு வழங்குவது வழக்கம். அடுத்த தகவல், குவைத்தின் அல்முத்லா பாலைவனத்தில் ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குவைத்தில் இந்த பாலைவன ஏரியாக்களில் சில சிறிய பக்காலாக்கள் இருக்கும். அதாவது மளிகை கடை போல. இந்த பக்கலாவில் ஆள் அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடையில் பொருட்களை வாங்கி கொண்டு பணம் கொடுக்காமல் வாகனத்தில் ஏறி செல்ல முயன்றுள்ளான். இதனை தடுக்க வந்த கடையின் பணியாற்றி வந்த தொழிலாளி ஒருவர் காரின் டோரை பிடித்தவர் அந்த திருடனை பிடிக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த திருடன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாகனத்தை நிப்பாட்டாமல் வேகமாக காரை இயக்கியதால் அந்த தொழிலாளி நீண்ட தூரம் இழுத்து செல்லப்பட்டு உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுள்ளது. ஜஹரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தொழிலாளி பரிதாபமாக விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் கடுமையான போக்குவரத்து சட்டங்கள் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என ஏற்கனவே குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ளது. ஆனால் இப்போதிலிருந்து போக்குவரத்து துறை தீவிர செக்கிங்கில் ஈடுபட்டு வருகிறது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. தப்பி தவறி ஃபோனை மட்டும் கையில் எடுக்காதீங்க. ஏன்னா என் நண்பர் ஒருத்தவருக்கு தஹர் ஏரியாவில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா ஒரு குவைத்தி வீட்டில் வந்து வேலை செய்கிறாரு. வீட்டின் முதலாளியான குவைத்தி மாமா ஒரு லொக்கேஷன் கொடுத்து அங்கே போய் பொருட்களை கொடுத்துட்டு வான்னு இவர் அனுப்பியிருக்காங்க. இவரும் தஹர் ஏரியாவுக்கு போயிருக்காரு. அந்த வீடு எங்கன்னு தெரியாமல் வண்டியை நிப்பாட்டி குவைத் ஃபண்டில் அந்த வீட்டின் லொக்கேஷனை பார்த்துருக்காரு. உடனே எங்கிருந்தான் கேமரா இவரை வந்து படம் பிடிச்சுன்னு தெரியல. அடுத்த 5 நிமிஷத்தில் இவருடைய பாபாவுக்கு மெசேஜ் போயிருக்கு, இதுபோல் உங்கள் வண்டியின் மீது ஃபைன் போடப்பட்டுள்ளது என்று. இது ஏன் நான் சொல்கிறேன்னா குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. இப்போ ஃபைன் வந்தால் 10 கேடி 20 கேடி 30 கேடியில் முடிஞ்சிடும். இதுவே ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் ஃபைன் போடப்பட்டால் 75 குவைத் தினார் ஃபைன் விடும். அதனால் மிக கவனமாக வாகனம் ஓட்டுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த ஒரு தகவல், குவைத்தில் டிஎன்டிஜே குவைத் மண்டலத்தின் பயான் மிஷ்ரஃப் மற்றும் கரீப் மிஷ்ரஃப் கிளை இணைந்து நடத்தும் மார்க்க சொற்பொழிவு மற்றும் இஃப்தார் நிகழ்ச்சி சரியாக இன்று 4:30 மணி அளவில் நடைபெறுகிறது. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கதா 9 ரோடு 20 மரியம் பள்ளிவாசல் பயான் ஏரியாவில் நடக்குது. இஃப்தார் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கும் தனி இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். கூடுதல் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 51 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,700 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 8,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 29 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 35 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 453 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 8 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.